தர்ஷன் சும்மா இல்லாமல் போயிட்டு பார்கவியை பார்க்குறேன்னு ஏறி மிதித்து போயிட்டு அவர் பார்கவி கிட்ட பேசிகிட்டு இருக்க நேரம் பார்த்து அன்புக்கரசி அதை கண்டுபிடிச்சி வந்து எட்டி பார்க்குறாங்க. ஜன்னல் வழியாக பார்த்தா தர்ஷன் பார்கவி கிட்ட பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தோன்னா செம காண்டாயிடுறாங்க. அதனால் ஒரு பூட்டை எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டை அந்த ரூமை வந்துட்டு பூட்டிடுறாங்க. பூட்டிட்டு அவங்க அக்கா அறிவுக்கரசிக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. அவங்க துணி கடையில் இருக்காங்க. இந்த மாதிரி இந்த தர்ஷன் என்னை நல்லாவே ஏமாத்துறான், உடனே சீக்கிரம் நீ வீட்டுக்கு வாக்கா அப்படின்னு சொல்ல அந்த அம்மாவும் கதிரை கூப்பிட்டுட்டு வேகமாக வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே வந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்க அவன் நல்லா ஏமாற்றிட்டுருக்கான், என்கிட்ட இது அதுன்னு போய் சொல்லிவிட்டு நான் இங்கே வந்துட்டு அந்த பார்கவிக்கிட்ட பேசிகிட்ருக்கான், அதனால தான் நான் வந்துட்டு பூட்டி வச்சுருக்கேன்னு சொல்கிறேன். உடனே இந்த கதிர் வழக்கம் போல் தாம் திரும்பி குதிச்சு இன்றைக்கி பாரு அவனை பொண்ணு போட்டு அவனை குட்டி சாய்க்கிறான் பாரு அவங்க 2 பேரையும் சொல்லிட்டு போய் கதவை திறக்கிறதுக்கு இது பண்ணுறாரு. அறிவுக்கரசி வந்துட்டு ஒரு பக்கம் தள்ளி விட்டு மாமா நீ அமைதியாக இரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்காங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு உடனே ஜனனியும் ரேணுகாவும் நடந்து வந்துட்டுருக்காங்க. வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு மேலே வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க உடனே போயிட்டு ஜனனி கழுத்தை அறிவுக்கரசி பிடிக்கிறாங்க. பிடிச்சி எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, உன்னால் தாண்டி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரேணுகாலாம் தடுத்து நிறுத்திடுறாங்க. நந்தினி ஒரு பக்கம் வீட்டுக்குள்ளே வந்துட்டுருக்காங்க. மாமா நீ அமைதியாக இரு, நீ எதுவும் பண்ண தேவையில்லை, இன்றைக்கி ஒரு முடிவு கட்டியாகணும், இன்றைக்கி இந்த பாட்டுவாதி பொண்ணு வீட்டில் இருக்கணுமா இல்லை நாங்கள் இருக்கணுமான்றத முடிவு கட்டியே ஆகணும், நீ எதுவும் பண்ண வேணாம். பெரிய மாமா கால் பண்ண அவர் ஒரு முடிவு பண்ணட்டும், இன்றைக்கி இந்த தர்ஷன் என்ன பண்ணலான்ட்டு அவர் சொல்லட்டும், இவளுங்க கொடுக்காத தைரியத்தினாலேயே அவன் இவ்வளோ ஆட்டம் போடுவான், இன்றைக்கி ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதை கேட்டவொடனே ஜனனி ரேணுகா நந்தினி எல்லாம் செம்ம ஷாக்கில் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் குணசேகரனும் வந்துட்டுருக்கிறாரு. பொறுத்துட்டு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே தர்ஷன் பண்ண வேலையினால இங்கே ஜனனி ஈஸ்வரியெல்லாம் போட்ட பிளான் சொதப்புமா இல்லை அவங்க பிளானை சக்ஸஸ் பண்ணுவாங்களான்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.